Welcome to all. I'm R.K. Gupta from Government of India, Ministry of Social Justice and Empowerment, National Safai Karmcharis Finance and Development Corporation. I don't know Tamil, so sir will translate whatever I say and he will help me. என்னோட பேர் ஆர்கே நான் நேஷனல் சஃபாய் கர்மச்சாரி ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க சார்பில் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் இன்னைக்கு காலையில் பார்த்து பேசுனதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். One Manual Scavengers Act was passed by Parliament in 2013, which bans any kind of manual scavenging. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் மனிதனோட மனத்தை எடுத்துட்டு போகக்கூடாது என்ற ஆக்ட் 2013ஆம் ஆண்டு நிறைய திருத்தங்களோட ஸ்ட்ராங் ஆக்ஷனோட அரசாங்கம் பாஸ் பண்ணியிருக்காங்க. 462 manual scavengers were identified in Tamil Nadu, out of which 210 are in Trichy and surrounding areas. திருச்சியில் ஐடென்டிஃபை பண்ணதில் 211 ஃபேமிலிஸ் இந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் ஈடுபட்டிருக்கிறதாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. Since government has banned this activity, now we have to think what should they do, what dignified work they can do. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் படி இந்த சிஸ்டம் கண்டிப்பாக நாட்டில் இருக்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. I have come from Delhi only to talk to you, to tell you what options you have. இப்போ டெல்லியிலேருந்து நான் வரதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு எந்த விதமான சலுகைகள் எந்த விதமான புது வாழ்வு அமைக்கிறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் அரசாங்கம் பண்ணியிருக்கான்னு சொல்றதுக்கு மட்டுமாகவே நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். First of all manual scavengers who have been identified by your corporations, your ULPs, they will be provided rupees 40,000 directly into their bank account from Delhi. முதலாக ஐடென்டிஃபை பண்ண இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு டைரக்டா 40,000 ரூபாய் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக டெல்லியிலேருந்து செலுத்தப்படும். Those who have received this 40,000 may please raise their hand so that I can know that someone has received this amount. இந்த 40,000 ரூபாய் கிடைச்சிருக்கிறவங்க யாராவது கிடைச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிக நன்றி. தேங்க்ஸ். But this 40,000 is not all. இந்த பணம் மற்றும் 40,000 ரூபாய் மட்டுமல்ல மற்றும் பல சேவைகள் அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். We have to think of some alternative occupations which are dignified and by which you can leave this undignified occupation. நம்ம இனிமே இந்த துறையில ஒர்க் பண்ணதை விட்டு புதுசா நல்ல கௌரவமான ஒரு தொழில் போகிறதுக்காக சில திட்டங்கள் அரசாங்கம் வகுத்திருக்கிறார்கள். Government has a scheme for providing you training. You and your dependents can avail this training. உங்களுக்கு மறு தொழிலில்